வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் அறிவோம் அடிப்படை அறிவியல் என்று அறிவியலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் இன்றைய சிந்தனை: விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லையென்றால் 1000 காரணங்கள். நமக்கு பிடித்த ஒரு செயலை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்போம். அதேவே ஒரு பிடிக்காத செயலை செய்யும் பொழுது எந்த காரணத்தை சொல்லி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்று நாம் நினைப்போம். அனைத்திற்கும் காரணம் மனம்தான். எனவே நாம் செய்யும் செயலில் விருப்பம் தேவை. முதலில் நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்று, பெண்டிங் ஆஃப் ரே அப்படின்னு சொல்லுவோம், ஒளி விலகல். இப்போ டம்ளரில் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் ஒரு பேனா வைக்கும் பொழுது அது உடைந்தது மாதிரி நமக்கு தோன்றுகிறது. இதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும், ஊடகம் மாறுது. இதே போல் நமது விரலை நாம் உற்று நோக்கும்போது விரலை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணி அந்தரத்தில் அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். எப்படி இது நிகழ்கிறது? கைகளை இந்த படத்தில் உள்ள மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள். 2 கண்களாலும் அந்த விரல்களை உற்று நோக்குங்கள். அப்படியே என்ன பண்ணணும், உங்கள் கையை உங்களுடைய கண்ணை நோக்கி, முகத்தை நோக்கி அப்படியே மெதுவாக நகர்த்தி கொண்டு வாருங்கள். இப்போ லைட்டாக அந்த நடுவில் ஒரு விரல் ரவுண்டாக தோணும். இப்போ 2 கையையும் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா இப்போ நடுவில் அந்தரத்தில் ஒரு சின்னதாக தோணும், ஓவல் சைஸில் நம்ம விரல் அங்கே இருப்பது தோன்றும். இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் கண்கள் விரலை பார்க்கும் பொழுது நம்முடைய ஐ என்ன பண்ணும், கண் என்ன ஆகுனா வாலை ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் விரலானது நம்முடைய ரெட்டினால் தெரியல போய் நமக்கு விழுகிறது. ஸோ இதனால் ஏற்படுகிற இந்த ஒரு குழப்பத்தின் காரணமாக நமக்கு இந்த நடுவில் ஒரு ஓவல் ஷேப்பில் விரல் நமக்கு தனித்து தோன்றுவது போல தோன்றுது. இதுக்கு தான் ஆப்டிக்கல் இல்லூஷன் என்று பெயர். அடுத்து புத்தருடைய சிலையை உருவத்தை பார்க்க போகிறீங்க. அப்படியே மூக்கில் மையத்தில் ஒரு சின்ன ஒரு டாட் இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே உற்று நோக்குங்க. நோக்கிட்டு கண்ணை ஒரு 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 செகண்ட்ஸ் மூடி அப்படியே கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த உருவத்தை நம்ம இப்போ பார்த்தோமோ அந்த உருவம் அப்படியே நமக்கு சுவரில் தோன்றும். கண்ணை மூடும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த இமேஜ் கண்ணுக்குள்ளே அப்படியே பதியும். கண்ணை திறந்து நீங்கள் ஒற்றை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன இமேஜை பார்த்தீங்களோ அந்த இமேஜ் அப்படியே நமக்கு அங்கே இருப்பது போல் தோன்றும். இதுவும் ஆப்டிக்கல் இல்லூஷன். அடுத்து ஒரு கார்ட்போர்டு பேப்பர், சின்ன பேப்பரை மடக்கி வச்சுருக்கேன். அப்படியே மடக்கி டேபிளில் வச்சுருக்கேன். வச்சு என்ன போகிறேன், அப்புறம் இதை அப்படியே ப்ளோ பண்ண காற்றை அப்படியே அடிப்புறத்துலேருந்து காற்றை நான் ஊதுறேன், வேகமாக ஊதுறேன். ஊதி எப்படியாவது இந்த பேப்பரை கீழே தள்ளணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த பேப்பரை கீழே விழாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கீழே உள்ள காற்றை நான் ஹை ஸ்பீடில் வெளியில் தள்ளும் பொழுது மேலே இருக்கக்கூடிய காற்று அந்த பேப்பரை என்ன பண்ணும், அதை நன்கு கீழே அழுத்தி விழாதவாறு அது செய்யும். இதுதான் பெர்னோலுடைய தேற்றத்தின் அடிப்படையில் அமைகிறது. அடுத்து பாருங்கள், ஒரு மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி வச்சுருக்கேன். வெறும் சாதாரண தீப்பெட்டி தான். அது மேலே உள்ள அட்டையத்துக்கு மேலே வச்சுருக்கேன். வச்சு என்ன பண்ண போகிறேன், இந்த மேலே உள்ள அட்டையை டேப் பண்ண போகிறேன். அப்படியே வேகமாக தட்ட போகிறேன். தட்டினா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டியை உடஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உடையாது, நழுவி கீழே விழுந்து விடும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேலே நம்ம அங்கே தட்டும் பொழுது அந்த ப்ரெஷரானது, அந்த அழுத்தமானது சைடில் அப்படியே டிவைட் ஆகி வெளியில் போயிடும். இதுதான் காரணம். இதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த காங்க்ரீட் பில்டிங்லாம் போடுறாங்க இல்லையா, காங்க்ரீட் பில்டிங் போடும் பொழுது நம்ம அடியில் எதுக்கு நம்ம ஆற்று மணலை பேஸாக போடுறாங்க தெரியுமா? ஆற்று மணலை பேஸாக நம்ம அடியில் போடுறதுக்கு காரணம், அந்த ஆற்று மணலில் எவ்வளோ வெயிட்டை கொடுத்தாலும் எவ்வளோ அழுத்தத்தை கொடுத்தாலும் அது அப்படியே டிவைட் ஆகிட்டு போயிடும். லாங் ஜம்ப் ஓடி நம்ம குதிக்கும் பொழுது வேகமாக ஆற்று மணலில் படார்னு விழுகிறோம். ஆனால் நமக்கு எந்த அடியும் படுறது கிடையாது. என்ன காரணம்? சேம் ரீசன். இப்படி விழும் பொழுது நம்முடைய இந்த உடல் எடையானது அப்படியே அங்குள்ள மணல் தூக்கலுக்கு அப்படியே என்ன ஆகிடும், டிவைட் ஆகிட்டு போயிடும். இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. பெல்ட் போட்டு அது மேலே கல்லை வைக்கும்போது இந்த ப்ரெஷரும் அப்படி தான் உங்களுக்கு டிவைட் ஆகி போகும். அடுத்து நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஒரு கிளாஸ் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே சின்ன ஒரு
கண்ணாடி கோழை வைக்கலாம். அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன், வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், வெளியிலேருந்து இந்த தண்ணிக்குள்ளே காயினை நான் போட போகிறேன். கரெக்டாக அந்த காயினை நான் அந்த உள்ள அந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே அதை போட முடியுமா என்று கேட்டால் சற்று கடினம். வெளியிலேருந்து பார்த்துட்டு போடும்பொழுது 1 or 2 காயின்ஸாக அது உள்ளக்குள்ளே போய் விழும். பாக்கியெல்லாம் என்ன ஆகுனா வாட்டரில் அப்படியே வழுக்கிட்டு போய் ஸ்லைட் ஆகி சைடில் போய் விடுமே ஒழிய நேரடியாக அது விடாது. அது எப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பார்க்கக்கூடியது காணல் நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெயில் நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ரோட் சைடில் பார்க்கும்பொழுது அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது. என்ன காரணம், அந்த ரோட்டில் சில இடத்துல சின்ன பெண்டு இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே உள்ள வெப்ப காற்று இருக்கும். தரையிலேருந்து வெப்பக்காற்று மேலே போகும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காற்றுடைய வெப்பம் சற்று குறைவாக இருக்கும். இதனால் அடர்த்தி அதோடைய டென்சர் அதோடைய அடர்த்தி மாறுபடுவதன் காரணமாக நமக்கு அங்கே நீர் இருப்பது போல் தோன்றும். ஆனால் உண்மையிலேயே நீர் இருக்காது. இதற்கு தான் காணல் நீர் என்று சொல்வார்கள். இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா இருக்காது. நன்றி மாணவர்களே. இதுபோல் மேலும் சில வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.